அப்ப அந்த லைனை பார்த்து அந்த லைன்ல இருக்கிற அந்த கெப்பாசிட்டியை ரிமூவ் பண்ணா தான் அந்த ஃபோன் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். புரியுதுங்களா? செக் பண்ணணும். ஒரு லைனை எப்படி செக் பண்ணுன்றதும் தெரிஞ்சிடுச்சு. இப்போ இந்த பவர் ஐசில இருந்து வெளியில வர இவ்வளவு வோல்டேஜ் வெளியில வருதுங்க. அதுக்கு ஒண்ணுக்கு ஒரு 3.0 VDD லைன் வந்து 1.8 2.8 இந்த மாதிரி இருக்கிற எல்லா வோல்டேஜும் ஜென்ரேட் ஆனாதான் இந்த போனே ஃபங்க்ஷன் ஆகும். ஆகலைன்னா அப்ப அந்த லைனை பார்த்து அந்த லைன்ல இருக்கிற அந்த கெப்பாசிட்டியை ரிமூவ் பண்ணா தான் இந்த போன் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். புரியுதுங்களா? செக் இந்த இடத்துலலாம் போய் நீங்க வோல்டேஜ் வச்சுட்டு வோல்டேஜ் இதில் ஆன் பண்ணி வச்சுட்டு இந்த இடத்துல போய் ஒரு ப்ரோப் வந்து கிரவுண்ட்ல வச்சுட்டு ஒரு கொஞ்சம் வேரி ஆகலாம், ரொம்ப வேரி ஆகக்கூடாது. அதாவது மல்டிபிளேட்டர் பொறுத்தவரையும் ஒரு 1.5 காட்டுக்குன்னா 1.3 1.4009 அப்படிலாம் காட்டும். அப்படி காட்டினா அது ஓகே. அதே மாதிரி இதெல்லாம் மெயினான வோல்டேஜ். இந்த வோல்டேஜ் எல்லாம் ஜென்ரேட் ஆனா தான் போனே ஆன் ஆகும். சரிங்களா? இந்த வோல்டேஜ் எல்லாம் முதல்ல ஜென்ரேட் ஆகுதான்னு பாருங்க. இது வந்து நான் சொல்றது வந்து சரியா ஷார்ட் இருந்ததுன்னா ஷார்ட்டை ரிமூவ் பண்ணிடலாம். ஷார்ட் இல்லாம போன் ஆன் ஆகலைன்னா பவர் ஐஸ்ல இருந்து வர லைன்ஸ்ல இருந்து வெளியில வர வோல்டேஜ் எல்லாம் ஜென்ரேட் ஆகுதான்னு பார்க்கணும். இதெல்லாம் ஜென்ரேட் ஆனாதான் அந்த பவர் ஐசி நல்லா இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா அதை மாத்தணும். ஓகேங்களா? விபேட் விபிஹெச் இந்த மாதிரி வோல்டேஜ் இது எல்லாத்துலயுமே வோல்டேஜ் வரணும். சரிங்களா? இந்த ரேமுக்கு 0.6 வரணும். அந்த தான் இது வேலை செய்யும். ரேம் ரோம் ரெண்டு சொன்னோம் இல்லைங்களா? இந்த ரேமுக்கு வந்து 0.6 வோல்டேஜ் இருந்தா தான் அது வந்து ஃபங்க்ஷன் ஆகும். EMMCக்கு வந்து 3.0 வரணும் வோல்டேஜ். இதெல்லாம் வரணும். இது பேக்கப் ஆகி ஒர்க் ஆகிறதுன்னு வோல்டேஜ் 1.8 VDD EMMC 3.0. சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் வார் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா போன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா சார்ஜிங் ஐசிக்கு 5.4 வோல்டேஜ் உள்ள போகும். வெளியில வந்து 3.7 to 4.5 வரையும் இந்த காயில் வரையும் வெளியில வரும். அதை வச்சுதான் அந்த வோல்டேஜ் பிரைமரி லைன் தான் நேரம் எங்க போகும்? சார்ஜிங், அதாவது பவர் ஐசிக்கு நெட்வொர்க் ஐசிக்கு எங்கெங்கெல்லாம் அந்த வோல்டேஜ் வந்து ஆமா எல்லா வோல்டேஜும் அதுக்கு போகுது. இப்போ ஒரு லைட்டிங் ஐசி லைட்டிங் வேலை செய்யணும்னா இங்கேருந்து வர வோல்டேஜ் வந்து அந்த லைட்டிங் ஐசி போய் அந்த லைட்டிங் ஐசி அதுக்கப்புறம் வேக்கப் ஆகி அதுக்கப்புறம் ஒர்க் ஆகும். எல்லா ஐசிக்குமே வோல்டேஜ்